இந்த கண்ணோட்டத்துல கொண்டுட்டு போக போகுதுன்னு. அடுத்தடுத்து வைக்க போற மூவில பொறுத்து இருக்குல்ல. நீங்க பாருங்க, அடுத்தது படிப்போம். அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இல்ல சொன்னாரு, இல்ல நமக்கு டார்கெட் அவங்க கிடையாதுப்பா, விட்டு நம்ம முழு டார்கெட் இவங்க தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருங்க? அண்ணன் திமுக தான். அண்ணன் தலைவர் சொல்லிட்டாங்களா? ஆமா, ஃபுல் டார்கெட் திமுக தான். நான் சொன்னேன் இந்த மாதிரி காலைல வீடியோ போட்டு, எதுக்கு போட்ட, எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. இதனால நாளைக்கு விடுங்க, இது விட்டுருங்க, இனி பாத்துக்கோம். சரி விடுங்க. இல்ல நீங்க வேற எங்க அடிச்சாலும் பரவாயில்ல, இங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல 100 விழுக்காடு நடக்குது, பாத்துக்கிறேன். சரிங்க நான் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா 100. அது இனிமேல் அது டாபிக் இல்ல, விட்டுருங்க. சரிங்க, அவ்வளவுதான். நன்றி. அது எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன். இந்த 5 வருஷத்துல பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாடு நாசமா போல. அப்ப உண்மையிலே ஓட்டு போட்டு தான் நாசமா போயிருக்கு. இல்ல அப்ப சின்னம் இல்லங்கிற கோபம் போயிருச்சா? அது கோபம் இல்லம்ல, அது ஏங்க அது சீரியஸா நீங்க மனசாட்சி பொதுவா ஒத்துக்கணும். அது எங்க மேல தப்பு இல்ல. நீங்க டக்குன்னு எங்க மேல அந்த இடத்துல அடிக்கிற பேச்சு, நீங்க கொஞ்சம் கூடயே இருக்கிற கூடயே சுத்தறியே செவ்வாழா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அரசியலா அது அப்படிதான் கிளைம் பண்ண முடியும். நீங்க வந்து நாங்க சின்னத்தை விட்டு யாராவது சொல்லுவாங்களா? எல்லாம் அரசியலா கிளைம் பண்ண. ஏங்க அதுக்கு ஏங்க எங்களே போட்டு ஊருக்கு ஆக்குறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க தான் பிஜேபி தான். எதுக்கு இப்ப வேற சின்ன மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க, நம்ம இருந்தாலும் வேற சின்னம் கேட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன் அது நல்லா தானே இருக்குது. உங்க தலைவருக்கு அடையாளமே மைக்கு தானே. சவப்பட்டியா? அது கடைசியா பாத்துக்கோ தேர்தலுக்கு அப்புறம். நீங்க அதுக்கு முன்னாடி பாருங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இனிமேட்டு. பாத்துக்கோ இனிமேல் இல்ல, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க அவ்வளவுதான். உங்ககிட்ட சொல்றது அவர்கிட்ட சொல்ற மாதிரி தான் சொல்லிருங்க. ரைட்டு, சந்தோஷம். சரி, பொலிட்டிக்கலி பிரஷர் அவருக்கு இனிமேல் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. சரி. சரிங்க. நன்றி.